ஓம் சாந்தி. செப்டம்பர் 8, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 15, 2001. ஒரே ஒருவரிடம் உங்களை ஒப்படையுங்கள். தூய்மையை கிரகிப்பதன் மூலம் ஆன்மீகத்தை பேணுவதுடன் உங்களின் மனதால் சேவையும் செய்யுங்கள். இன்று ஆன்மீக தந்தை எங்குமுள்ள ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீகத்தை எந்த அளவிற்கு ஒவ்வொரு குழந்தையிலும் ஆன்மீகத்தின் பிரகாசம் உள்ளதென பார்க்கின்றார். ஆன்மீகம் கண்களின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆன்மீகத்தின் சக்தியை கொண்டுள்ள ஆத்மாக்கள் சதா தமது கண்களின் மூலமாக ஆன்மீக சக்தியை மற்றவர்களுக்கு வழங்குவார்கள். ஆன்மீக புன்னகை மற்றவர்களுக்கும் சந்தோஷ அனுபவத்தை கொடுக்கும். அவர்களின் நடத்தையும் முகங்களும் தேவதைகளைப் போல் லேசாகவும் ஒளியாகவும் தோற்றமளிக்கும். இத்தகைய ஆன்மீகத்தின் அடிப்படை தூய்மையாகும். உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எந்த அளவிற்கு தூய்மை உள்ளதோ அந்த அளவிற்கு ஆன்மீகம் புலப்படும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் நடத்தையாகும். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் ஆன்மீகத்தையும் அவரின் தூய்மையின் அடிப்படையிலேயே பார்க்கின்றார். இந்த உலகில் வாழும் பொழுதும் ஆத்மாக்கள் சூட்சும தேவதைகள் போல் தோற்றமளிப்பார்கள். ஆகவே உங்களை பரிசோதித்து பாருங்கள். எனது எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் ஆன்மீகம் உள்ளதா? ஆன்மீக எண்ணங்கள் உங்களையும் சக்தியால் நிரப்புகின்றன. அத்துடன் மற்றவர்களுக்கும் சக்தியை வழங்குகின்றன. நீங்கள் இதை வேறு வார்த்தைகளில் ஆன்மீக எண்ணங்களே உங்களின் மனதால் சேவை செய்வதற்கான கருவி என்று குறிப்பிடுகிறீர்கள். ஆன்மீக வார்த்தைகள் நீங்களும் மற்றவர்களும் சந்தோஷத்தை அனுபவிக்க செய்யும். நீங்கள் அமைதியை அனுபவம் செய்வதற்கு அவை உதவும். ஓர் ஆன்மீக வார்த்தையானது ஆத்மாக்கள் பலர் தமது வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு அடிப்படையாக அமையும். ஆன்மீக வார்த்தைகளை பேசுபவர்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவர்கள் ஆகுவார்கள். ஆன்மீக செயல்கள் உங்களை இலகுவாக கர்மயோகி ஸ்திதியை அனுபவம் அடைய செய்யும். அத்துடன் நீங்கள் மற்றவர்கள் கர்ம யோகிகள் ஆகுவதற்கு ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் ஆகுவீர்கள். இத்தகைய ஆத்மாக்களுடன் தொடர்பில் வருகின்றவர்கள் யாராயினும் இலகுவாக இலகு யோகி மற்றும் கர்ம யோகி வாழ்க்கையை தாங்களும் அனுபவம் செய்வார்கள். எவ்வாறாயினும் ஆன்மீகத்தின் விதை தூய்மை என உங்களுக்கு கூறப்பட்டது. தூய்மை என்பது உங்களின் கனவுகளிலும் துண்டிக்கப்படக்கூடாது. அப்பொழுது மட்டுமே ஆன்மீகம் புலப்படும். தூய்மை என்பது வெறுமனே பிரம்மச்சரியம் மட்டுமல்ல. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மச்சாரி பிரம்மாவின் பாத சுவடுகளை பின்பற்றுபவர் ஆகவும், ஒவ்வொரு எண்ணமும் பிரம்மாச்சாரியாகவும், ஒவ்வொரு செயலும் பிரம்மாச்சாரியாகவும் இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் ஒரு குழந்தையின் சாயல்கள் அவனின் தந்தையினுடையதை ஒத்ததாக இருக்கும்போது அவனுடைய தந்தை அவனில் தெரிகின்றார் என கூறுவார்கள். அதேபோல் ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் பிரம்மாச்சாரி பிராமண ஆத்மாக்களான உங்களின் முகங்கள் தந்தை பிரம்மாவை ஒத்தவையாக அனுபவம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடன் தொடர்பில் வருகின்ற ஆத்மாக்கள் நீங்கள் தந்தைக்கு சமமாக இருப்பதை அனுபவம் செய்வார்கள். ஓகே, நீங்கள் 100% அப்படி இல்லாதிருக்கலாம். ஆனால் தற்சமயத்திற்கு ஏற்ப உங்களிடம் உள்ள சதவிகிதம் என்ன சதவிகிதத்தை நீங்கள் அடைந்துள்ளீர்கள்? 75%, 80%, 90%? எங்கே நீங்கள் அடைந்துள்ளீர்கள்? முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் பேசுங்கள். பாருங்கள், முன்னால் அமர்ந்திருப்பதற்காக உங்களுக்கு ஓர் இலக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்களும் பிரம்மாச்சாரி ஆகுவதில் ஓர் இலக்கத்தை முன்னால் பெற வேண்டும் தானே? இதில் நீங்கள் முன்னால் இருக்கின்றீர்களா அல்லது இல்லையா?
பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் ஆன்மீகத்தையும் அவர்களின் தூய்மையின் அடிப்படையில் காண விரும்புகின்றார். பாப்தாதாவிடம் ஒவ்வொருவரின் அட்டவணையும் உள்ளது. அவர் எதுவும் கூறுவதில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்ற அட்டவணை அவரிடம் உள்ளது. பாப்தாதாவிடம் சகல அட்டவணைகளும் உள்ளன. சில குழந்தைகளில் தூய்மையின் சதவிகிதம் மிக சிறிதளவே உள்ளது. காலத்திற்கு ஏற்ப உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் உங்களை ஆன்மீகத்தின் மாதிரிகளாகவே எக்ஸாம்பிளாக காண விரும்புகிறார்கள். இதை நீங்கள் காட்டுவதற்காக இலகுவான வழிமுறை ஒரு வார்த்தையில் கவனம் செலுத்துவதே. இந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் உங்களுக்காக கீழ்கோடிடுங்கள். இந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஒரே ஒருவரிடம் உங்களை ஒப்படைப்பீர்களாக. ஏக் விரதா என்பதாகும். எங்கு ஒரே ஒருவர் இருக்கின்றாரோ அங்கே இயல்பாகவே ஸ்திரத்தன்மை இருக்கும். நீங்கள் இயல்பாகவே ஆட்டி அசைக்க முடியாதவர் ஆகுவீர்கள். ஒரே ஒருவரிடம் ஒப்படைப்பதன் மூலம் ஒரு வழிகாட்டலை பின்பற்றுதல் மிகவும் இலகுவாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒருவரிடம் உங்களை ஒப்படைத்திருப்பதனால் ஒரே ஒரு பரமாத்மாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் இலகுவாக சத்கதி கிடைக்கும். உங்களின் ஸ்திதியானது இயல்பாகவே நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆகும். ஆகவே உங்களையே சோதித்து பாருங்கள். நான் ஒரே ஒருவரிடம் என்னை ஒப்படைத்திருக்கின்றேனா? நாள் முழுவதும் எனது மனமும் புத்தியும் ஒரே ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனவா? கணக்குகள் வைக்கும் பொழுது ஒரு கணக்கு முதலில் 1 என்பதனுடனேயே ஆரம்பமாகும். ஒரு பூஜ்ஜியம் ஓர் இலக்கம். ஓர் இலக்கத்தை சேருங்கள். ஒரு பூஜ்ஜியத்தை சேருங்கள். அது தொடர்ந்தும் எவ்வளவு அதிகரிக்கிறது என பாருங்கள். எனவே நீங்கள் வேறு எதையும் நினைவு செய்யாது விட்டாலும் குறைந்தபட்சம் உங்களால் ஒரே ஒருவர் என்ற வார்த்தையை நினைக்க முடியும். ஒரே ஒருவரிடம் ஒப்படைத்துள்ள ஆத்மாக்களான உங்களை காலமும் ஆத்மாக்களும் அழைக்கின்றார்கள். ஓ தேவ ஆத்மாக்களே, உங்களால் காலத்தின் அழைப்பையும் ஆத்மாக்களின் அழைப்பையும் கேட்க முடியவில்லையா? பஞ்ச பூதங்களின் அதிபதிகளான உங்களை பஞ்சபூதங்களுமே அழைக்கின்றன. ஓ ஆத்மாக்களே, பஞ்சபூதங்களின் அதிபதிகளே, இப்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இவை அவ்வப்போது இடையில் ஏற்படும் சிறிய குலுங்கல்களே. அப்பாவி ஆதரவற்ற ஆத்மாக்களை மீண்டும் மீண்டும் துன்பம் மற்றும் பயத்தின் குலுக்கல்களை அனுபவிக்க செய்யாதீர்கள். மற்றவர்கள் முக்தியடைய செய்கின்ற ஆத்மாக்களான நீங்கள், மாஸ்டர் முக்தியை அருள்பவர்களான நீங்கள் எப்பொழுது அந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்கப் போகின்றீர்கள்? உங்களின் மனங்களில் அவர்களுக்காக கருணை பிறக்கவில்லையா? அல்லது செய்திகளை கேட்டதும் நீங்கள் மௌனமாகி விடுகின்றீர்களா? அவ்வளவுதான். அவை அனைத்தும் நடைபெற்றன. நீங்கள் அதை பற்றி கேட்டீர்கள். இதனாலேயே பாப்தாதா இப்பொழுது ஒவ்வொரு குழந்தையினதும் கருணை நிறைந்த ரூபத்தை காண விரும்புகின்றார். இப்பொழுது உங்களின் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். கருணை நிறைந்தவர் ஆகுங்கள். உங்களின் மனதினால் சேவை செய்வதில் மும்முரமாகுங்கள். ஒரு சக்தி வாய்ந்த சாக்காஷ் கொடுங்கள். அமைதியை கொடுங்கள். ஆதரவு அளியுங்கள். நீங்கள் கருணை நிறைந்தவராகி மற்றவர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் மும்முரமாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இயல்பாகவே சகல எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகளில் இருந்தும் ஜடப்பொருள்களிலிருந்தும் தொலைவில் இருக்க முடியும். நீங்கள் சிரமப்படுவதிலிருந்தும் விடுபடுவீர்கள். வார்த்தைகளால் சேவை செய்வதற்கு உங்களுக்கு அதிகளவு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தை நீங்கள் பயனுள்ள முறையில் பயன்படுத்தினீர்கள். அத்துடன் செய்தியையும் வழங்கினீர்கள். நீங்கள் ஆத்மாக்களை உங்களுடன் ஓர் உறவு முறையில் அல்லது தொடர்பில் கொண்டு வந்தீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப இதுவரை நீங்கள் எதை செய்திருந்தாலும் அதை மிக நன்றாகவே செய்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது வார்த்தைகளால் சேவை செய்வதுடன் கூடவே உங்களின் மனதினாலும் சேவை செய்வதற்கும் அதிக அளவு தேவை உள்ளது. புதியவர்கள், பழையவர்கள், மகாரதிகள், அதாவது யானை படையினர், குதிரைப்படையினர், காலாட்படையினர் அனைவராலும் இதை செய்ய முடியும்.
இதற்கு உங்களுக்கு எவ்வித ஆதாரங்களும் தேவையில்லை. பழையவர்கள் இதை செய்வார்கள். நான் இன்னமும் இளையவன், எனக்கு நோய் உள்ளது, பௌதிகமான வழிமுறை என்னிடம் இல்லை. சிறுவர்களாலும் இதை செய்ய முடியும். குழந்தைகளே, உங்களால் இதை செய்ய முடியும் அல்லவா? ஆமாம் என்று கூறினார்கள். உங்களால் உங்களின் மனதினால் சேவை செய்ய முடியும். ஆகவே இப்பொழுது வார்த்தைகளால் சேவை செய்வதற்கும் மனதால் சேவை செய்வதற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். உங்களின் மனதால் சேவை செய்கின்ற அனைவராலும் அதிக அளவு நன்மையை செய்ய முடியும். ஏன்? உங்களின் மனதால் சேவை செய்வதன் மூலம், அதாவது உங்களின் எண்ணங்களால், நீங்கள் சக்தியையும் சக்தி வாய்ந்த சாக்காஷையும் வழங்குகின்ற ஆத்மாக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். உங்களின் கணக்குகளில் உங்களின் முயற்சியின் சேமிப்பு ஏற்கனவே உள்ளது. அத்துடன் நீங்கள் உங்களின் ஆசீர்வாத கணக்குகளிலும் சேமிப்பீர்கள். ஆகவே உங்களின் சேமிப்பு கணக்குகள் 2 வழிகளில் அதிகரிக்கும். எனவே நீங்கள் புதியவரோ அல்லது பழையவரோ, இந்த முறை பல புதியவர்கள் வந்துள்ளார்கள். முதல் முறை வந்துள்ள புதியவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இங்கே முதல் முறை வந்துள்ள ஆத்மாக்களிடம் பாப்தாதா கேட்கின்றார், ஆத்மாக்களான உங்களால் உங்களின் மனதால் சேவை செய்ய முடிகின்றதா? பாப்தாதா பாண்டவர்களிடமும் தாய்மார்களிடமும் சகல குழுக்களிடமும் தனித்தனியாக அவர்களால் தமது மனதினால் சேவை செய்ய முடிகின்றதா என்று கேட்டார். நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை மிக நன்றாக உயர்த்தினீர்கள். இப்பொழுது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருந்தாலும் அல்லது பாபாவிற்கு நேர் முன்னிலையில் இருந்து கேட்டிருந்தாலும், பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பொறுப்பை வழங்குகின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களின் மனதால் மிக சரியாக எத்தனை மணி நேரம் சேவை செய்தீர்கள்? ஆம், நீங்கள் அதை செய்வீர்கள் என்று மட்டும் கூறாதீர்கள். மிக சரியான முறையில் உங்களின் மனதால் எத்தனை மணி நேரம் சேவை செய்தீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அட்டவணையை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் பாபா திடீரென்று அந்த அட்டவணையை பற்றி கேட்பார். உங்களுக்கு ஒரு தேதி வழங்கப்படும். அவர் திடீரென்று அதை பற்றி கேட்பார். நீங்கள் பொறுப்பு கிரீடத்தை அணிந்துள்ளீர்களா அல்லது அது அசைகின்றதா என அவர் பார்ப்பார். நீங்கள் பொறுப்பு கிரீடத்தை அணிய விரும்புகின்றீர்கள் தானே? இப்பொழுது இதனை அதனுடன் சேருங்கள். இது ஓகேயா? இரட்டை வெளிநாட்டவர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அந்த பொறுப்பு கிரீடத்தை விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்களும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் தூண்டுதலை பெறுவார்கள். எனவே நீங்கள் ஓர் அட்டவணையை பேணுவீர்களா? அச்சா, பாப்தாதா திடீரென்று ஒரு நாள் உங்களிடம் கேட்பார். ஒவ்வொருவரும் உங்களின் சொந்த அட்டவணையை எழுதி அனுப்புங்கள். அதன் பின் நாம் பார்ப்போம். ஏனென்றால் தற்சமயம் இதற்கான தேவை அதிக அளவில் உள்ளது. உங்களின் குடும்பத்தின் துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்க உங்களால் சகித்துக்கொள்ள முடியுமா? உங்களால் இதை செய்ய முடியுமா? குறைந்தபட்சம் சந்தோஷமற்ற ஆத்மாக்களுக்கு ஒரு துளியை வழங்குங்கள். நாங்கள் ஒரு துளி அன்பிற்கான தாகத்துடன் இருக்கின்றோம் என்ற பாடல் உங்களிடம் உள்ளது. தற்சமயம் ஆத்மாக்கள் ஒரு துளி அமைதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் தாகத்துடன் இருக்கிறார்கள். ஒரு துளி அமைதியாயினதும் சந்தோஷத்தினதும் துளியை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என பாப்தாதா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். தந்தை பிரம்மா தனது வீட்டின் வாயில்களை திறப்பதற்காக காத்திருக்கின்றார். பஞ்சபூதங்களும் துரித கதியில் அனைத்தையும் சுத்தம் செய்வதற்காக காத்திருக்கின்றன. எனவே ஓ தேவதைகளே, இப்பொழுது நீங்கள் லேசானவர்களாகவும் ஒளியாகவும் இருப்பதனால் அவர்களின் காத்திருப்பு முடிவிற்கு வர வேண்டும். நீங்கள் அனைவரும் என்றும் தயார் என்ற வார்த்தைகளை கூறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் சம்பூர்ணம் மற்றும் முழுமையடைவதில் நீங்கள் என்றும் தயாராகிவிட்டீர்களா? உங்களின் சரீரத்தை விடுவதில் என்றும் தயாராகாதீர்கள். ஆனால் தந்தைக்கு சமமானவராகி வீடு திரும்புவதில் என்றும் தயாராகுங்கள். மதுபனை சார்ந்த அனைவரும் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அது நல்லது.
அவர்கள் சேவையும் செய்கிறார்கள். மதுபனை சார்ந்தவர்களே, நீங்கள் என்றும் தயாரா? நீங்கள் சிரிக்கின்றீர்கள். அச்சா, முன் வரிசையில் உள்ள மகாரதிகளே, நீங்கள் என்றும் தயாரா? தந்தைக்கு சமமானவர் ஆகுவதில் நீங்கள் என்றும் தயாரா? நீங்கள் இப்படி ஆகினால் முன்னோடி குழுவிற்குள் செல்வீர்கள். எவரின் உணர்வுபூர்வமான விருப்பமும் இன்றி முன்னோடி குழு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களின் வார்த்தைகளாலும் மனதாலும் சேவை செய்வதற்கிடையே ஒரு சமநிலையை பேணுவதில் நீங்கள் இப்பொழுது மும்முரமாகினால் அதிக அளவு ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்கள் 2 கணக்குகளில் சேமிப்பீர்கள், உங்களின் முயற்சி கணக்கு மற்றும் ஆசீர்வாத கணக்கு. எனவே உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளால் நல்லாசிகளை வழங்குங்கள். அத்துடன் பெறுங்கள். யாருக்காவது தீய எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கும் நல்லாசிகளையே வழங்குங்கள். ஏனென்றால் நீங்கள் நல்லாசிகளின் கடலின் குழந்தைகள் ஆவீர்கள். யாராவது குழப்பம் அடைந்தாலும் நீங்கள் குழப்பம் அடையாதீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இது சாத்தியமா? உங்களை 100 பேர் குழப்பினாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது சாத்தியமா? இது சாத்தியமா? 2வது வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, இது சாத்தியமா? இப்பொழுது காத்திருந்து பாருங்கள். மற்றவர்கள் உங்களை மேலும் குழப்புவார்கள். பரீட்சைகளும் வரும். மாயையும் நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் தானே? இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருங்கள். நான் நல்லாசிகளை வழங்கி நல்லாசிகளை பெற வேண்டும். இது சாத்தியமா? மாயை உங்களை குழப்பட்டும். நீங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துபவர்கள் தானே? எனவே ஒரு விஷயத்தை செய்யுங்கள், அவ்வளவுதான். நான் குழப்பம் அடையவும் கூடாது அல்லது யாரையும் குழப்பவும் கூடாது. மற்றவர்கள் யாரையாவது குழப்பினால் குழப்பட்டும், ஆனால் நான் குழப்பக்கூடாது. நான் யாரையும் குழப்பக்கூடாது அல்லது நானும் குழம்பக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்க்காதீர்கள். இவர் இதை செய்கின்றாரா, இவர் இதை செய்கின்றாரா? நீங்கள் ஒவ்வொருவரும் விளையாட்டை பார்க்கும் பற்றற்ற பார்வையாளர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் விளையாட்டை மட்டும் பார்ப்பீர்களா? அவ்வப்பொழுது குழப்பமடையும் விளையாட்டையும் நீங்கள் பார்க்க வேண்டும் தானே? எவ்வாறாயினும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். தாய்மார்களே, இது சாத்தியமா? பாண்டவர்களே, இது சாத்தியமா? பாப்தாதா படத்தை பார்ப்பார். பாப்தாதாவிடம் மிகப்பெரிய தொலைக்காட்சி உள்ளது. அது மிகவும் பெரியது. அவரால் ஒவ்வொருவரையும் பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணமும் என்ன செய்கிறார்கள் என்பதை பாப்தாதாவால் பார்க்க முடியும். ஆனால் அவர் எதையும் கூறுவதில்லை. அவர் உங்களுக்கு இதை பற்றி கூறுவதில்லை. ஆனால் அவர் பல நிறங்களை பார்க்கின்றார். நீங்கள் ரகசியமாக என்ன செய்கின்றீர்கள் என்பதையும் அவர் பார்க்கின்றார். சில குழந்தைகளிடம் இந்த தந்திரம் அதிக அளவில் உள்ளது. அவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். பாப்தாதா உங்களின் தந்திரத்தை பற்றி உங்களுக்கு கூறினால் நீங்கள் அதை கேட்டதும் உங்களுக்குள் அதை பற்றிய எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இதனாலேயே அவர் உங்களுக்கு கூறுவதில்லை. ஏன் அவர் நீங்கள் எண்ணங்களை ஏற்படுத்த செய்ய வேண்டும்? எவ்வாறாயினும் அனைத்துமே மிகவும் கெட்டிக்காரத்தனமாகவே செய்யப்படுகிறது. நீங்கள் அனைவரிலும் புத்திசாலிகளை காண விரும்பினால் அவர்களை பிராமணர்களுக்கு இடையே பாருங்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது நீங்கள் எதில் புத்திசாலிகள் ஆகுவீர்கள்? உங்களின் மனதினால் சேவை செய்வதில். இதில் ஓர் இலக்கத்தை முன்னால் பெறுங்கள். கடைசி இலக்கத்தை எடுக்காதீர்கள். இதில் எவ்விதமான சாக்குப்போக்குகளும் கிடையாது. எனக்கு நேரமில்லை, எனக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை, எனது ஆரோக்கியம் நன்றாக இல்லை, என்னை இதை பற்றி கேட்கவில்லை. இது எதுவும் சரியாக இருக்காது. எல்லோராலும் இதை செய்ய முடியும். குழந்தைகள் ஓட்டப்பந்தய விளையாட்டை விளையாடினார்கள். இப்பொழுது இதில் ஓடுங்கள். உங்களின் மனதினால் சேவை செய்வதில் ஓடுங்கள். அச்சா, கர்நாடகாவே இந்த முறை சேவை செய்தார்கள். சேவை செய்வதற்காக கர்நாடகாவிலிருந்து வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். சேவை செய்வதற்காக உங்களில் பலர் வந்துள்ளீர்கள். இது நல்லது.
இதுவும் உங்களின் மேன்மையான புண்ணிய கணக்குகளில் இலகுவாக சேமிப்பதற்காக நீங்கள் பெற்றுள்ளதோர் பொன்னான வாய்ப்பாகும். பக்தி மார்க்கத்தில் ஒரு பிராமணருக்கு சேவை செய்வதே மகத்தான புண்ணிய செயல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே நீங்கள் எத்தனை உண்மையான பிராமணர்களுக்கு சேவை செய்தீர்கள்? எனவே நீங்கள் மிக நல்லதோர் வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அதை விரும்புகின்றீர்களா அல்லது நீங்கள் களைப்படைந்து விட்டீர்களா? நீங்கள் களைப்படையவில்லை தானே? நீங்கள் மகிழ்ந்தீர்கள் தானே? நீங்கள் நேர்மையான இதயத்துடன் அதை ஒரு புண்ணியமாக கருதி சேவை செய்வீர்களாயின் அதன் நடைமுறையான புலப்படும் பலனானது நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள், ஆனால் சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நடைமுறை பலன் புண்ணிய கணக்கில் சேமிப்பாக அனுபவம் செய்யப்படுகிறது. ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்குள் நீங்கள் சிறிது களைப்பாக உணர்ந்தாலும், அதை சிறிதளவு நீங்கள் உணர்ந்தாலும் அது நேர்மையான இதயத்துடன் சேவை செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சேவை என்றால் உடனடி பலன், போஷாக்கான பலன் என்ற அர்த்தம். நீங்கள் சேவை செய்வது மட்டுமில்லை, ஆனால் போஷாக்கான பழத்தையும் உண்கின்றீர்கள். எனவே கர்நாடகாவை சார்ந்த சேவையாளர்கள் அனைவரும் தமது சேவைக்குரிய பாகத்தை மிக நன்றாக நடித்தார்கள். அத்துடன் அந்த சேவைக்கான பழத்தையும் உண்டார்கள். அச்சா, ஆசிரியர்களான நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றீர்களா? பருவ காலத்தின் போது ஆசிரியர்கள் பல வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இந்த வாய்ப்பை பெறுவதும் பாக்கியத்தின் அடையாளமே. இப்பொழுது ஆசிரியர்களான நீங்கள் உங்களின் மனதினால் சேவை செய்யும் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். ஆனால் அதற்காக நாள் முழுவதும் ஓரிடத்தில் அமர்ந்த வண்ணம் நான் மனதால் சேவை செய்கின்றேன் என்று கூறாதீர்கள். யாராவது ஒருவர் பாடநெறியை கற்க வந்தால், இல்லை நான் என் மனதால் சேவை செய்கின்றேன் என்று கூறாதீர்கள். அல்லது கர்மயோகம் செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் உங்களின் மனதால் சேவை செய்வதாக கூறுவீர்கள். இல்லை, ஒரு சமநிலை இருக்க வேண்டும். சிலர் அதிகளவு போதை அடைகிறார்கள். ஆகவே அந்த வகையான போதையை கொண்டிருக்காதீர்கள். ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் ஆசீர்வாதங்கள் பெறப்படும். சமநிலை இல்லாது விட்டால் ஆசீர்வாதங்களும் பெறப்பட முடியாது. அச்சா, இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு வினாடியில் உங்களின் மனதால் சேவை செய்வதை அனுபவம் செய்வீர்கள். ஆத்மாக்களுக்கு ஒரு துளி அமைதியையும் சக்தியையும் கொடுங்கள். அச்சா, அதி மேன்மையான ஆன்மீகத்தின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழங்கும் எங்கும் உள்ள சகல ஆன்மீக ஆத்மாக்களுக்கும் தமது எண்ணங்களிலும் கனவுகளிலும் தூய்மையின் பாடத்தை பயன்படுத்தும் பிரம்மாச்சாரி குழந்தைகளுக்கும் திட சங்கற்பத்தை கொண்டிருக்கும் அனைவருக்கும், அத்துடன் தமது மனதாலும் சேவை செய்யும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சதா நல்லாசிகளை வழங்கி நல்லாசிகளை பெறுகின்ற புண்ணிய ஆத்மாக்களுக்கும் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரின் பாப்தாதாவின் இதயத்தின் ஆழத்தில் அதிக அளவு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். பாப்தாதா தாதிஜியையும் தாதி ஜானகியையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்றார். மானேசரில் உள்ள டெல்லி கட்டட தொகுதியை ஆரம்பித்து வைத்த நேரத்தில் தாதி குல்சாரும் பிரம்மா பாபா, தாதி குமாரகா, தாதி ஜானகியின் திரிமூர்த்தியை காட்சியை காட்டினார். திரிமூர்த்தி பிரம்மாவின் காட்சியை பாப்தாதா காட்டினார். நீங்கள் அனைவரும் அதனை பார்த்தீர்களா? இது ஏனென்றால் நீங்கள் இருவரும் தந்தைக்கு சமமானவர்களாகவும் அவருடைய ஒவ்வொரு பணியிலும் அவரின் சகப்பாடிகளாகவும் இருக்கின்றீர்கள். அப்படித்தானே? இதனாலேயே இந்த காட்சி காட்டப்பட்டுள்ளது. பாப்தாதா உங்கள் இருவருக்கும் விசேஷமான சக்திகளை விரும்பி வழங்கியுள்ளார். அவர் உங்களுக்கு அக சக்தியையும் வழங்கியுள்ளார். அத்துடன் சகல சக்திகளையும் விரும்பி வழங்கியுள்ளார். இதனாலேயே அந்த சக்திகள் தமக்கே உரிய பணியை செய்கின்றன. கராவன்கார் அனைத்தையும் செய்ய வைக்கும் ஒரே ஒருவர் அனைத்தையும் செய்விக்கின்றார். நீங்கள் அனைவரும் அதை கருவிகளாக செய்கின்றீர்கள். நீங்கள் அதை ரசிக்கின்றீர்கள் தானே? கராவன்காரான நேரடியாக செயல்படுவதுடன் மற்றவர்களின் மூலமாகவும் செயல்படும் தந்தை உங்களை அதை செய்ய வைக்கின்றார்.
இதனாலேயே உங்களை எதையாவது செய்ய வைக்கும் ஒரே ஒருவர் அதை செய்விக்கின்றார். நீங்கள் கவலையற்றவராக இருந்த வண்ணம் அதனை செய்கின்றீர்கள். உங்களுக்கு எவ்வித கவலைகளும் இல்லை அல்லவா? நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். அச்சா, உங்களின் ஆரோக்கியத்தை பற்றிய ஞானம் நிறைந்தவராக இருங்கள். அது சில நேரங்களில் சிறிது விஷமத்தனத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இதிலும் நிச்சயமாக ஞானம் நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதிகளவு சேவை செய்ய வேண்டும். எனவே ஆரோக்கியமும் உங்களுடன் ஒத்துழைக்கிறது. ஆகவே இரட்டை ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். அச்சா, ஆசீர்வாதம். இறைவனின் சகவாசத்தில் இருப்பதன் மூலம் எந்தவிதமான தவறான சகவாசத்தாலும் தாக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சதா சத்திய சகவாசத்தில், சத் சங்கம் என்றால் சத்தியத்தின் ஒன்று கூடலில் இருப்பீர்களாக. நீங்கள் எத்தகைய தீய சகவாசத்தில் இருந்தாலும் உங்களின் மேன்மையான சகவாசம் அவர்களுடையதை விட பல முறை அதிகம் சக்தி வாய்ந்தது. இறை சகவாசத்தின் முன்னால் அந்த சகவாசம் எதுவுமே இல்லை. அனைவரும் பலவீனமானவர்கள். ஆனால் நீங்கள் பலவீனம் அடையும் பொழுது தவறான சகவாசத்தால் நீங்கள் தாக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் சதா ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் சதா சத்தியத்தின் சகவாசத்தில் இருக்கும் பொழுது உங்களால் வேறு எவரின் சகவாசத்தின் நிறத்தின் ஆதிக்கத்திற்கும் உட்பட முடியாது. அப்பொழுது வீணான சூழ்நிலைகளும் வீணான சகவாசமும், அதாவது தவறான சகவாசமும் உங்களை தாக்க முடியாது. ஸ்லோகம். தீயதை நல்லதாக மாற்றுபவர்களால் மட்டுமே சந்தோஷமான இதயத்தை கொண்டவர்களாக இருக்க முடியும். ஓம் சாந்தி.